Namaste, welcome to Nifia's Online Hindi. Visharat Purvad, Paper 1. ஸோ நிர்மலா அப்படின்ற சாப்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டிப்பனியாக தான் பார்க்க போகிறோம். டிப்பனி அப்படின்றது என்னென்னா ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. அந்த லெசனில் வரக்கூடிய அந்த நாவலில் வரக்கூடிய ஒரு கேரக்டர் நேம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். இது வந்து உங்களுக்கு சரவணா கைடில் எடுக்கிற பேஜ் நம்பர் 151. நீங்கள் வேறு ஏதாவது கைடு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயும் லிசன் பண்ணலாம். கண்டென்ட் சேம் தான், என்ன மேட்ரோ அது சேம் தான், வேர்டிங்ஸ் மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ओके, कल्याणी. प्रेमचंद जी हिंदी उपन्यासों का सम्राट माने जाते हैं. ஸோ பிரேம்சந்த் ஜி தான் இந்த நாவலுடைய ஆத்தர். இவர் தான் வந்து ஹிந்தி உபன்யாசம் அப்படின்னா ஹிந்தி நாவல்ஸுடைய கிங் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. நிர்மலா உன்கா ஹி லிखा அனுபம் உபன்யாஸ் ஹே. நிர்மலா அப்படின்றது அவரால் எழுதப்பட்ட ஒரு அன்கம்பேரபிள் நாவல். கல்யாணி கா பாத்திர இசி உபன்யாஸ் கா பாத்திர ஹே. ஸோ கல்யாணியோட கேரக்டர் வந்து இந்த நாவலில் இருக்க ஒரு கேரக்டர். ஸோ கல்யாணி அப்படின்றவங்க யாருன்றதை நம்ம பார்க்கலாம். கல்யாணி வக்கீல் உதய பானுலால் கி பத்னி ஹே. கல்யாணி யார் அப்படின்னா உதய பானுலால், வக்கீல் உதய பானுலால் உடைய ஒய்ஃப் தான் கல்யாணி. உதய பானுலாலுடைய டிப்பனி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டிப்பனி பாருங்கள். जब निर्मला का विवाह तय किया जाता है तब उदय भानुलाल ज़्यादा रुपया खर्च करते हैं. கல்யாணிக்கும் உதய பானுலால் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்களோட பொண்ணு தான் யார்? நிர்மலா. இவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணு நிர்மலா. ஸோ உதய பானுலால் நிர்மலோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா நிர்மலாவுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயிக்கிறாரு. அப்போ வந்து அவர் அதிகமாக செலவு செய்கிறாரு. ஜியாதா ரூபாயா கர்ச் அப்படின்னா அதிக பணத்தை வந்து செலவு செய்கிறாரு. கல்யாணிக்கோ அச்சா நை லக்தா. ஆனால் அவர் வந்து அவ்வளோ செலவு செய்கிறது கல்யாணிக்கு வந்து சரியாக படலை. வஹ் அப்னே பதி சே கர்ச் கம் கர்னேக்கோ கஹதி ஹே. அவள் என்ன சொல்கிறான்னா தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட செலவு எதுக்கு இவ்வளோ செய்கிறீங்க, உங்களோட செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம் கர்னா அப்படின்னா டு லெஸ். உதய பானுலால்கோ அப்னி பத்னி கே சலாஹ் அச்சி நஹி லக்தி. ஆனால் உதய பானுலாலுக்கு என்ன அப்படின்னா தன்னோட ஒய்ஃப் சொல்கிற அட்வைஸ் வந்து அவருக்கு பிடிக்கல. சலாஹ் அப்படின்னா அட்வைஸு. அவங்க சொல்கிற அட்வைஸ் வந்து இவருக்கு சரியாகவே படலை. ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அவர் தானே ஏர்ன் பண்ணுறாரு, ஸோ நம்ம தான் ஏர்ன் பண்ணுறோம், செலவு செய்கிறது என்னோட விஷ் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து உதய பானுலாலுக்கு. அதனால் கல்யாணி சொல்கிறது அவருக்கு பிடிக்கல. வே உஸ்கோ சபக் சிக்கானா சாஹத்தே ஹே. அதனால் அவர் வந்து இந்த கல்யாணிக்கு வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். மிருத்யு கா நாடக் கேல்னே ஜாக்கர் சச்முச் மர் ஜாத்தா ஹே. மிருத்யு கா நாடக் அதாவது இந்த உதயபானுலால் வந்து இறந்து போகிற மாதிரியான ஒரு நாடகத்தை செய்வார். அந்த உதயபானுலால் வந்து ஒரு நாடகத்தை செய்ய போயிட்டு கடைசியாக உண்மையாகவே அவர் இறந்து போயிடுவார். அதை இறக்குற மாதிரி சும்மா ட்ராமா போடுவார், ஆனால் கடைசியாக உண்மையாலுமே இறந்து போயிடுவார். अब परिवार का बोझ कल्याणी को ढोना पड़ता है. ஸோ இப்போது அந்த ஃபேமிலியோட ஃபுல் பேர்டன், போஜ் அப்படின்னா பேர்டன், அந்த ஃபேமிலியோட பேர்டன் ஃபுல்லாக இப்போ யார் கேரி பண்ண வேண்டியிருக்கு? கல்யாணி. நிர்மலா கா விவாஹ் ரூக் ஜாத்தா ஹே. நிர்மலாவோட கல்யாணமும் என்ன ஆகிடுது? நின்று போயிடுது. ரூக் ஜாத்தா அப்படின்னா நின்று போயிடுறது. கல்யாணி லாக்கோ வினத்தி கர்த்தி ஹே தப்பி லடுக்கே வாலோம் கா தில் நஹி பிகல்தா. ஆல்ரெடி வந்து உதயபானுலால் இருக்கும்போதே அவளுக்கு நிச்சயிச்சிருப்பாங்கல்ல, அந்த பையன் வீட்டில் வந்து நிறைய சொல்லுவாள் கல்யாணி. ஆனால் சுத்தமாக அவங்க கொஞ்சம் கூட ஒரு சரி ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்கே வரமாட்டாங்க. கல்யாணி நிர்மலாக்கு லியே தூசரா வர் ढूंढती है. அதனால் கல்யாணி என்ன பண்ணிடுவா அப்படின்னா நிர்மலாக்காக வேற வரன் வந்து தேட ஆரம்பிச்சிடுவா. ढूंढती அப்படின்னா சர்ச்சிங். லடுக்கா யுவா और குலின் होता तो दहेज मांगता. அந்த மாதிரி அவள் தேடும்போது பையன் வந்து யுவா அப்படின்னா கொஞ்சம் யங்கா, குலின் அப்படின்னா அதாவது கொஞ்சம் யங்கா கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரியான பையன்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன கேட்குறாங்க? டவுரி கேட்குறாங்க. தஹேஜ்னா டவுரி கேட்குறாங்க. आखिर विवश होकर कल्याणी निर्मला के लिए 40 साल के वकील तोताराम को चुनती है. கடைசியில் கல்யாணி வந்து எவ்வளவோ தேடி பார்ப்பா. கடைசியாக அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கட்டாயத்தின் பேரால் ஒரு செய்ய வேணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணிடுவா கல்யாணி வந்து நிர்மலாவுக்கு 40 வயசுள்ள ஒரு ஆள், அதான் வக்கீல் தோத்தாராமை கல்யாணம் பண்ணி வச்சிருவா.
निर्मला की शादी होती है और वह पति के साथ चली जाती है. ஸோ தோதாராம் கூட நிர்மலாவுக்கு கல்யாணம் ஆகிடும், அவள் அவங்க வீட்டுக்கும் போயிடுவா. इसके 6 साल बाद ही कल्याणी से हमारी मुलाकात होती है. ஸோ இவங்களோட கேரக்டர் வந்து இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரையில் கல்யாணியோட கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அந்த லைஃப்பில் வந்து கல்யாணியோட கேரக்டர் பெருசாக இருக்காது. 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் திரும்ப இவங்க வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிருஷ்ணா का विवाह डॉक्टर सिन्हा के छोटा भाई के साथ तय किया जाता है. கிருஷ்ணா அப்படின்றது யாருன்னா நிர்மலாவோட தங்கச்சி. நிர்மலாவோட தங்கச்சின்னா என்ன, கல்யாணியோட 2வது பொண்ணு. ஸோ கல்யாணிக்கு உதயபானுலாலோட ஃபஸ்ட்டு பொண்ணு நிர்மலா, 2வது பொண்ணு கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாக்கு வந்து யார் கூட கல்யாணம் நிச்சயமாக இருக்குன்னா டாக்டர் சின்ஹாவோட தம்பி கூட. டாக்டர் சின்ஹா யார் அப்படின்னா நிர்மலா வந்து அவங்க அப்பா உதயபானுலால் இருக்கும் பொழுது நிர்மலாவுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த நிச்சயம் செஞ்ச பையன் தான் இந்த டாக்டர் சின்ஹா. ஸோ இந்த டாக்டர் சின்ஹாவோட தம்பிக்கும் நிர்மலாவோட தங்கச்சிக்கும் தான் வந்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா இவங்க இப்போ முடிவு பண்ணியிருப்பாங்க. इस बार वे दहेज नहीं मांगते तो कल्याणी को आश्चर्य होता है. ஆனால் இந்த முறை வந்து அவங்க வந்து டௌரி கேட்க மாட்டாங்க. அந்த டாக்டர் சின்ஹா வீட்டில் டௌரி கேட்க மாட்டாங்க. இதை டௌரி அவங்க கேட்கலன்னொடனே கல்யாணிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஷாதி கே தின் மாலும் ஹோத்தா ஹே சப் சுதா கே ஹி காம் ஹே. ஆனால் கல்யாணத்தை அன்னைக்கு தான் தெரிய வரும் இவங்க டௌரியெல்லாம் கேட்கல அப்படின்னா அது காரணம் யார், சுதா அப்படின்னு. சுதா யார் அப்படின்னா டாக்டர் சின்ஹாவோட ஒய்ஃபு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்னா சுதா, மன்சாராம், நிர்மலா இந்த 3த்துடைய சரித்திர சித்திரன் ஃபுல் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்பனி எல்லாமே ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களோட பசங்க யார், யாருக்கு யார் கூட நிச்சயமாயிருக்கு, யாருக்கு யார் கூட கல்யாணம் ஆச்சு அப்படின்றது அந்த ஃபேமிலி இது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். कल्याणी अपने पति की मृत्यु के बाद परिवार का खूब ख्याल करती है. ஸோ கல்யாணி வந்து अपनी பத்தி அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் அந்த உதயபானுலால் இறந்தது பிறகு தன்னோட ஃபேமிலியை இவ தான் நல்லா பார்த்துக்கிறா. கிருஷ்ணா, சூரியபானு और சந்திரபானுக்கோ ठीक ठीक पालती है. இவங்க எல்லாரையும் நல்லபடியாக வளர்க்குறா. वह दृढ़ मन से परिस्थितियों का सामना करती है. दृढ़ मन से அப்படின்னா ஒரு உறுதியான, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அந்த ஃபேமிலியில் வர எல்லா சிச்சுவேஷன்ஸுமே வந்து நின்று ஃபேஸ் பண்ணுறாங்க. एक अच्छी माँ के रूप में उसका चित्रण हुआ है. ஸோ கல்யாணி வந்து ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருக்காங்க இந்த நாவலில். உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக நான் சொல்கிறேன், கேரக்டர்ஸ் யார் யார் அந்த ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக நீங்களே ஸ்டோரியை வந்து க்ரியேட்டிவாக டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம். இந்த டிப்னியை 2 to 3 டைம்ஸ் படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.